கோயம்பேடு போனோன்னா இங்கேருந்து ஒரு காயினில் ஒரு 10 மணி 9:30 மணி ஃபோன் இருக்கு மாமா அப்படின்னு ஃபோன் வந்துச்சு மேடம். இல்லை ஒரு 10 மணி 9:30 மணி ஃபோன் இருக்கு மாமா அப்படின்னு ஃபோன் வந்துச்சு மேடம். இந்த கண்ணங்கிறவன் அந்த சின்ன சின்ன பொடி பொடி பசங்களை ஆளு வச்சு அப்படி செட் பண்ணி வச்சு நான் தாக்கம் மேடம். அவனை எனக்கு அடிக்கிறது பெரிய பிரச்சனை இல்லை மேடம். நான் அடிச்சானா அவன் செத்துருவான். ஸ்டமக்க பத்தியாடா குத்துரா. ஆஹா வலுவா குத்துவான் போல் இருக்கு. அவனை எனக்கு அடிக்கிறது பெரிய பிரச்சனை இல்லை மேடம். நான் அடிச்சானா அவன் செத்துருவான். இதுக்கு ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. இதுக்கிட்டே அடிக்காம இருக்கு. ஆனா ரொம்ப ஓவரா அப்படி கிட்ட பார்த்தா அப்படி கல் எடுப்பான், டக்குன்னு இப்படி வச்சு அடிப்பான். டைல்ஸ் உடஞ்ச டைல்ஸ் எடுப்பான், இப்படி வச்சு அடிப்பான் மேடம். ஏகப்பட்ட காயம். இங்க தையல் இங்க பாருங்க மேடம். ஐயோ 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 நெஞ்சு பொறுக்குது இல்லையே. தமிழகமே நீ எங்கே போய் கொண்டிருக்கிறாய்? தாச்சியானின்னு இப்படி உள்ள நுழையிறேன். இவன் அப்படியே உள்ள வந்து என்ன அப்படியே பிடிச்சி கும்புறு குத்த பிடிச்சி அப்படி நறுக்குன்னு குத்திட்டான் மேடம். நறுக்குன்னு குத்திட்டான் மேடம். இத கேட்ட மாப்பிள மனசு என்ன பாடுபடு. அழக்கூடாது மாப்பு, நமக்காக ஜனங்க இருக்காங்க. என்னப்பா பிரச்சனை? சத்தமா பேசுங்க. பேச முடியாது. ஏன்? அப்ப எனக்கு எதுவுமே இருக்கும். இது ஆக்ஷன் மேடம். அப்ப எனக்கு எதுவுமே இருக்கும். இது ஆக்ஷன் மேடம். பார்த்துமா மேடம் இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அவனோட நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். ஆடாய மச்சி வாழைக்க பச்சி உடம்ப பிச்சி பொட்டுடுவம் பச்சி. எப்படி சோறு ஊட்டனா இவனை கஞ்சி கரைச்சி மிக்ஸில ஊத்து நெஞ்சில ஊத்துனா. நானு சாத்துக்குடி கோயம்பேட்டுல இருந்து வாங்கிட்டு போய் அதை மிக்ஸில அடிச்சு ஊத்துனா அவனுக்கு என் உசு. பச்சை பொய்யே மேடம் அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா? பச்சை பொய்யாது. பச்சை பொய்யே மேடம் அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா? பச்சை பொய்யாது. அவன் எப்படி உட்காந்துருக்கான் சீனு பாருங்க. ஒரு அப்பாவி பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கான். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. அதுதான் எனக்கு தெரியும். அப்படியே புடிச்சு வச்சு இப்படி அதுதான் எனக்கு தெரியும். அப்படியே புடிச்சு வச்சு இப்படி குத்துனியா? உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் ஆகாது கண்ணா. உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் கிடையாது. 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் உன்னை அடிக்கிறது பெருசு கிடையாது. ஏய் என்ன நம்ம பசங்க கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்னு சொன்னியாம்ல? சொன்னேன். அதுக்கு என்ன இப்போ? பரவாயில்ல, நான் வந்துட்டேன்ல. மாமல்லடு. ஏய் என்ன என் பாக்கெட்ல இருந்து எடுக்கிற? மூஞ்சி டம்மியா இருக்குன்னு பாக்குறியா? அடி ஒண்ணுன்னு அம்மி மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுக்க. இப்ப நீ மாமல் தரல, என் சிங்கத்தை விட்டு அசிங்கப்படுத்திடுவேன். சீரியஸா பேசிக்கிட்டு சிரிப்பு. சிங்கம் உங்களை அசிங்கப்படுத்துது பாஸ். ரொம்ப ஸ்டைலா போகுது இல்ல பாஸ்? எக்க ஆளை கக்கு சாக்குறதே உனக்கு வேலை. அழுக உச்சா போறது உதச்சா அழுகிறது. இவனுக்கு வந்து கேஸ் இருக்கு. இந்த போலீஸ் கேஸ் நிறைய இருக்கு. 51 எஸ்ஐ வருவாரு. அப்படியுமா அவரு போன பிறகு அப்படி சும்மா அப்படி சில்லுன்னு வரும் மேடம். அப்படி சும்மா அப்படி சில்லுன்னு வரும் மேடம்.
7 மணிக்கு உன்னோட சிக்னல் ஏதாவது ஒரு செல்லு கேமரா செல்லு கொடுங்க, போட்டோ அடிச்சு காட்டுறேன் எப்படி நடந்து போவோம் பாருங்க. அவ்வளோ இவனோட ட்ரெஸ்ஸு கிஸ்ஸு அவனோட பின்னோட்டம் இவன் எப்படி வந்தா எப்படி போறாங்கிறத பிடிச்சி உடனே உங்கள்ட்ட நான் காட்டுறேன். நீ நடந்து வந்ததுக்கு நீ பேசினதுக்கு இப்படி கையை வச்சுடா செடியா இப்படி பிடிச்சு உக்குன்னு குத்தா தெரியுது. ஏன் உக்குன்னு குத்தா தெரியுது. ஏன் செடியா பேசாண்டா? இந்த பாருமா, இங்க பாருங்க. செடியா பேசு. ஏன்டா பச்சை போய் பேசுற, ஓப்பனா பேசுற? இப்படி முடியா பிடிச்சி இப்படி செத்துருவேன். இந்த உடம்பு எதையும் தாங்குற உடம்பு. பாத்தீங்களா மேடம், நல்லா ஃபைல் வேலை செஞ்ச உடம்பு இது. கல்லு அடிச்சா செத்துற. உனக்கு எத்தனை நரம்பு ஒட்டி இருக்குது? இதுக்கே இல்லாத நீ வந்து மூட்டி தூக்கணும். தகுதி இல்லாதவன்டா. நான் கல்லு மண்ணு நீ தான் தகுதி இல்லாதவன். வரும்போது பார்த்தேன் நான், நீங்க வெளியே கடைக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்களே, நல்லா தானே இருந்தீங்க. பாத்துங்க, இப்படிதான் போவேன். பாருங்க, யாராவது ஒரு ஆளை ஊட்டி ஒரு கேமரா பிடிச்சி உங்களை காட்ட சொல்றேன். எப்படி நடப்பான் பாருங்களா. இவங்க எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவான். அனுப்பிச்சிட்டு எங்க போறான்னு பாருங்க, பார்க்க சொன்னாங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்க மாதிரி. இப்படியே நான் நடந்து போயிட்டு இருப்பேன். இப்படி பிடிச்சுக்கோனுங்க. என் காலை பிடிச்சி இங்க 4 பேர் உட்காந்துக்குவான், இங்க 4 பேர் உட்காந்துக்குவான். என்ன மேடம் பண்ணுவீங்க சொல்லுங்க? என்ன பண்ண முடியும்? ஒரு நாங்க கொடுத்துறோம். ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு. ரணமா ஆயிரும். யாருக்கு? யாருக்கோ. என்னடா அவங்கிட்ட வளவலன்னு பேசிக்கிட்டு, இப்ப நீயே போய் அவளை கூட்டிட்டு வந்து இருந்து திரும்ப கூட்டு போனோம். அடுத்த வாரம் இதே இடத்துல மீட் பண்றேன்.